பெரியம்மா போயிட்டுருக்கோம். சின்ன பொண்ணு அத்தை வீட்டையும் தாண்டியாச்சு. எங்கே தான் போகிறோன்னு எனக்கு தெரியல. இருட்டா வேற இருக்கு, பயமாக இருக்கு பெரியம்மா. இங்கே பாரு சந்தியா, இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. எதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்ன? இப்போதைக்கு என் கூட வா, வேற எங்கேயும் போக முடியாது. அதனால தான் நான் போயிட்டுருக்கேன். பெரியம்மா, இப்போ நம்ம சுடுகாட்டுக்கு தான் போகிறோமா? அதனால தான் அந்த அக்கா கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்களா? ஆமாம் சந்தியா, நம்ம அங்கே தான் போகிறோம். வேற வழி இல்லைம்மா. அவங்க அம்மா சின்ன பொண்ணு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நம்மளும் அவங்க கூடயே இருப்போம். தனியாக இங்கேயே இருந்தோம்னா பேய்கிட்ட மாட்டிக்குவோம். உனக்கு இப்போ இதெல்லாம் சொன்னால் புரியாது. உனக்கு அப்புறமா சொல்கிறேன் என்ன? என்ன பெரியம்மா சொல்கிறீங்க? பேய்கிட்ட மாட்டிக்குவோமா? அப்போ உண்மையாலுமே பேய் இருக்குதா? ஆமாம் சந்தியா, இப்போ கேள்வி கேட்காம என் கூட வரியா இல்லையா? வேற எங்கேயும் போக முடியாததுனால தான் அங்கே போகிறோம். புரியுதா? புரியுது பெரியம்மா, ஆனால் பயமாக இருக்குது. நாங்களாம் போனதே இல்லை. பகலில் கூட அந்த சைடு அம்மா அனுப்ப மாட்டாங்க. இப்போ நைட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க, அதனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கும் தான் சந்தியா பயமாக இருக்குது. ஆனால் நமக்கு வேற வழி இல்லை. நம்ம அங்கே போகிறது தான் நல்லது. வா, நான் இருக்கேன்ல, பயப்படாமல் வாமா. சரிங்க பெரியம்மா, என் கூடயே வாங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. வா, உன்னை விட்டுட்டு நான் போவேனா? வா, என் கூடயே வா. சரி, எவ்வளோ நேரம் தான் இங்கேயே இருக்கிறது? மழை நின்றுச்சான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசாமல் அந்த டைரி அங்கே வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம்ல. இது என்ன நம்ம வீடா? இங்கேயே உட்காந்துருக்கோம். டைரி நனையக்கூடாது, நம்மளும் மழையில் நனையக்கூடாதுன்னு தானே இங்கே வந்து இருக்கோம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சரி வாங்க, டைம் ஆகிருக்கும், நம்ம போனால் கரெக்டாக இருக்கும். மழை பெய்கிற சத்தம்லாம் இல்லை. அப்போ மழை நின்றுக்கும் போல். இப்போ போனால் கரெக்டாக தான் இருக்கும். சீக்கிரம் எந்திரிங்க, வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். ஆமாம் ஆமாம், எந்திரிங்க எந்திரிங்க. சரி, இவ்வளோ நேரம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு வரோன்னு சொல்லுவோம். ஆமாம்மா லட்சுமி, நீ சொல்கிறது கரெக்டு தான். நானே சொல்கிறேன். அம்மா, நாங்கள்லாம் போயிட்டு வரோம். இங்கே இடம் கொடுத்ததுக்கு நன்றிம்மா. ஐயோ, என்ன இது? யாரோ சிரிக்கிறாங்க, அதுவும் ஆம்பளை குரல்ல. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம், சீக்கிரம் போகலாம் வாங்க. நான் தான் அப்போவே சொன்னல எனக்கு டவுட்டாக இருக்குன்னு. உங்களால் இங்கே வந்து மாட்டிக்கிட்ட போல. எந்திரிங்க போகலாம். எப்பா சாமிங்களா, எந்திரிங்க, உட்காந்தே இருக்காம. ஐயோ, மெதுவாக நடக்காம சீக்கிரம் நடங்க. எப்பா, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணலாம். சீக்கிரம் வாங்க, வந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். ஏமா, இருங்க இருங்க, இங்க பாருங்க, ஒரு நோட்டை விட்டுட்டு போறீங்க. ஏ உமா, உனக்கு அறிவே இல்லையா? ஏற்கனவே பண்ண வேலை பத்தாதுன்னு இப்ப டைரியை வேற அங்க விட்டுட்டு வந்திருக்க. ஐயோ ஆமாங்க, அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு பயத்தில் விட்டுட்டு வந்துட்டேங்க. இப்போ என்னங்க பண்ணுறது? உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல. போய் எடுத்துட்டு வா. நீ தானே வச்சுட்டு வந்த, நீ தான் போய் எடுத்துட்டு வரணும். ஏமா, இந்தாங்கம்மா உங்க நோட்டு. அண்ணே, யாருண்ணா நீங்கள்? இவ்வளோ நேரம் ஒரு பொம்பளை தானே பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அந்த வீட்டிலேருந்து? பொம்பளையா? அப்படி யாரும் இந்த வீட்டில் இல்லையேம்மா, நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த வீடு ஃபாரினர்ஸ் கட்டின வீடு. யாரும் வந்து தங்கறது கிடையாது. எப்பயாவது 3 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வருவாங்க. அதனால நான் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கேன். என்னன்னா சொல்றீங்க? நாங்கள் உள்ள வரும்போது ஒரு பொம்பளை தான் வாங்க உள்ள வாங்க கதவு திறந்துருக்குன்னு சொன்னிச்சு. இப்பயும் கொஞ்சம் முன்னாடி டைம் எல்லாம் கேட்டப்பயும் அதுதான் பதில் சொல்லிச்சு. என்னென்ன சொல்றீங்க? பொய் சொல்லாதீங்க, என்ன எங்களுக்கு பயமா இருக்கு. உண்மையதாப்பா சொல்றேன். நான் எதுக்கு உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? எனக்கு சுடுகாட்டில் தான் வேலை, குழி நோண்டுற வேலை, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இந்த வீடு இருக்குதுன்னு இந்த வீட்லயே தங்கிப்பேன். யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா? எனக்கும் யாரும் கிடையாது. அதனால எனக்கு இங்க பழகி போயிடுச்சு. ஆனா எங்ககிட்ட பேசினாங்களே, அப்ப அது யாரு? யாருமே இல்லம்மா, நான் மட்டும்தான் இருக்கேன். ஐயோ, அப்ப நம்ம கிட்ட பேசினது பேயா? இந்தாங்கம்மா உங்களோட நோட்டு, வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிண்ணே. ஆமா, நீங்கெல்லாம் யாரு? இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? நான் இதெல்லாம் கேட்காமலே பேசிட்டு இருக்கேன். சுடுகாட்டுக்கு எதுக்குமா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? இந்த டைரி இங்க வைக்கதாங்க வந்தோம். நாங்க ஒரு பேய்கிட்ட மாட்டிட்டு இருக்கோம், அதனாலதான். டைரி வைக்க வந்தீங்களா? அதுவும் சுடுகாட்டுக்கு? என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்ணா, இது ஒரு பேயோட டைரி. அந்த டைரியை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் தெரியாமல். அதனால் இப்போ அந்த பேய் டைரியை கேட்டு கேட்டு எங்களை தொந்தரவு பண்ணுது. அதனால தான் அது புதைச்ச இடத்துல இந்த டைரி வைக்கலான்னு வந்திருக்கோம். என்னமோ சொல்றீங்க.
சரி, இந்த டைரி யாருது என்னன்னு தெரியுமா? தெரியும்ண்ணா. போன வாரத்தில் பிங்கின்ற ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போச்சுல்ல, அது இங்கே தான் புதைச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட டைரி தான் இது. டெய்லி சூசைட்னு 5-6 கேஸ் இங்கே தான் வந்து புதைக்கிறானுங்க. இதில் அந்த பொண்ணு எதுன்னு கண்டுபிடிக்கிறது? அதுக்காக நீங்கள் பொம்பளைங்க தனியாக வருவீங்களாம்மா? கொஞ்சமாவது அறிவு இருக்குதா உங்களுக்கெல்லாம்? அண்ணா நாம்பள தானே. தெரியுது தெரியுது. சரி வந்துட்டீங்க. சரி வாங்க, நான் போய் காமிக்கிறேன். நாங்கள் என்ன வேணும்னா வந்தோம். அந்த பேய் டார்ச்சர் தாங்க முடியாம தான் வந்திருக்கோம். எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணுங்கண்ணா. சரி வாங்க, என் பின்னாடியே எல்லாருமே ஒன்றா வாங்க. எங்கேயும் பிரிஞ்சு போயிடாதீங்க. சும்மாவே பயமா இருக்கு, இதில் பிரிஞ்சு வேற போக போகிறோமா? ஒன்றா தான் வருவோம். போங்க போங்க. இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. இவரை நம்பி வேற போறோம். அவர் பேய் மாதிரிலாம் இல்லை சின்ன பொண்ணு, நம்பி போவோம் வா. எத்தனையோ பேய் வீட்டில் பார்த்துட்டோம். இவர் பார்க்க மனுஷன் மாதிரி தானே இருக்கு, நம்பி போவோம் வா. ஆமா, அதுவும் சரிதான். சரி வாங்க வாங்க போலாம். பயப்படாம வாங்க. அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களாம்மா, இதுக்கப்புறம் என்ன பயம்? நான் காமிக்கிறேன் வாங்க. தேடி தான் பார்க்கணும். சரிங்கண்ணா, நடங்க, நாங்க வந்துட்டு தான் இருக்கோம். அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொன்னீங்க? பிங்கி பிங்கி. இவங்க கூட சேரவே கூடாதுப்பா. சுடுகாடு வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டாளுங்க சண்டாலிங்க. அப்பா, சின்ன பொண்ணு எலும்பு கூடலாம் இருக்கு சின்ன பொண்ணு. நமக்கு இதெல்லாம் தேவையா? தலையெழுத்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் லட்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, பிரச்சனையை முடிச்சுட்டு போகலாம் லட்சு. வாங்க வாங்க, பயப்படாம வாங்க. நான் தான் இருக்கேன்ல கூட. போன வாரம் செத்ததுங்களெல்லாம் அங்கே தான் புதைச்சிருக்கோம், ஒரே இடத்துல. அங்கே போய் பார்ப்போம். சின்ன பொண்ணு நிக்காம வா கூடவே. ஆளோட ஆளா சேர்ந்து போலாம். வந்துட்டு தான் இருக்கேன் லட்சு. ஏம்மா, இந்த பொண்ணான்னு பாருங்க. ஆமா ஆமா, இந்த பொண்ணு தான். என் உமா நல்லா வாயை பிளந்துட்டு பார்த்துட்டே இருக்காத, வா வந்து டைரியை வெய்யி. என்னையவே நல்லா பேய்கிட்ட கோத்து விடுங்க. நான்லாம் வைக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. எடுத்துட்டு வந்தது யாருமா? நீ தானே. நீ தான் வந்து வைக்கணும். வைக்கிறியா இல்லை நாங்கெல்லாம் போகவா? வந்து தொலைகிறேன். ஏமா பிங்கி, இந்தாமா உன் டைரி. தெரியாம எடுத்துட்டு வந்தேன், என்ன மன்னிச்சுக்கம்மா. இனிமேலாம் எங்களை வந்து தொந்தரவு பண்ணாத. என்னம்மா வச்சாச்சா? அவ்வளோதானே, இல்லை வேற ஏதாவது பண்ணணுமா? ஆமா அவ்வளோதான்ண்ணா. டைரியை மட்டும் வச்சுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போக சொன்னாரு. அப்புறம் என்ன, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கம்மா. சீக்கிரம் கிளம்புங்க. நல்லா வாயை பிளந்துட்டு பார்க்காம நடங்க. ஏம்மா பிங்கி, இனிமேல்லாம் எங்களை தொந்தரவு பண்ணாதம்மா. உன் டைரியை கொடுத்தாச்சு. என் டைரி, என் டைரி. ஐயோ, அந்த பொண்ணு வந்துருச்சு போலுமா. பேயா, சீக்கிரம் ஓடுங்க. திரும்பி பார்க்காம சீக்கிரம் போங்க. ஐயோ, இங்கேயும் வந்துருச்சா? ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம். ஐயோ, வாய் பேசுறாளுங்களே தவிர நடக்க மாட்டாளுங்களே. நடந்து தொலைங்க. ஐயோ போச்சு, இப்பயும் மழை வருது. மழையில நனைஞ்சு ஜன்னி வந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். பின்ன இங்கேயே வரப்போம். சீக்கிரம் போங்க போங்க. உமா, உமா, ஏன் உமா திரும்பி எதுவும் பார்த்துறாதடி. அந்த பேய் தான் கூப்பிடுது உன்னைய. இங்க எத்தனை பேர் இருக்காங்க? இந்த பேய்க்கு என் பேர் மட்டுமா தெரியும்? ஏப்பா, நான் திரும்பி பார்க்க மாட்டேனே. என்ன ராணிக்காவும் சந்தியாவும் இங்க இருக்காங்க? என்ன ராணிக்கா, உன்னை விளக்கு அணையாம தானே பார்த்துக்க சொல்லிட்டு வந்தோம். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அதுவும் சந்தியாவை கூப்பிட்டுட்டு. நான் என்ன வேணும்னே வருவேனா லட்சுமி? திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. பிள்ளைங்களும் எதையா பார்த்து பயந்துட்டு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. வெளியே போய் பார்த்தா யாரையும் காண. நானும் சந்தியா மட்டும் வெளியில மாட்டிக்கிட்டோம். கதவை தள்ளி தள்ளி பார்க்குறோம், கதவை சாத்திக்கிச்சு. அதனால தான் நீங்கள்லாம் இங்கே இருப்பீங்கன்னு நாங்கள் இங்கே வந்தோம். அப்புறம் சோனியை விளக்கானையாம பார்த்துக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் எங்கே போகிறது சொல்லு? என்ன ராணிக்கா சொல்கிறீங்க? கதவை தட்டினாங்களா? யாரும் இல்லையா? எப்பா, அந்த பேயோட வேலையாக தான் இருக்கும். சரி வாங்க போகலாம். மழை வேற பெய்யுது லட்சுமி. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல ராணிக்கா, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் வாங்க.
எப்பா கடவுளே எங்களை காப்பாத்திட்டப்பா. இந்த பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்பதான் உயிரே வருதுப்பா. ஆமாம் லட்சு, இப்போ தான் உயிரே வருது. ஏமா உமா, இதுக்கப்புறம்லாம் இந்த வேண்டாத வேலையை பண்ணாத, யார் பொருளுக்கும் ஆசைப்படாத. என்ன உமா சொல்றது கேட்டுச்சா இல்லையா? இதுதான் உனக்கு லாஸ்ட்டு. சரி சரி எல்லாம் வாங்கி மூடுங்க. அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல. சின்ன பொண்ணு எந்திரி. சின்ன பொண்ணு உமா நீயும் எந்திரி. மழை நின்றுச்சு, நம்ம போவோம். சின்ன பொண்ணு எந்திரி. சின்ன பொண்ணு எந்திரி. உமா எந்திரிங்க ரெண்டு பேரும். மழை நின்றுச்சு, சீக்கிரம் புக்கை வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். அதான் வந்துட்டோம்ல லட்சு, தொந்தரவு பண்ணாத, எனக்கு தூக்கம் வருது. லட்சுமிக்கா இவன் ஏதோ கனவு கண்டுட்டு இருக்காளுங்கன்னு நினைக்கிறேன். ஏ சின்ன பொண்ணு உமா இப்போ எந்திரிக்க போறீங்களா இல்லையா? ஏ உமா நல்லா மடி மேல கிடக்குறா, எந்திரி. நம்ம இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்கோமா? நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு நினச்சிட்டு இருக்கேன். நீ கனவு லோகத்தில் இருக்கேன்னு நினைக்கிற சின்ன பொண்ணு. ஆமாம் லட்சு, நம்ம எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போன மாதிரி கனவு கண்டேன். ஆனால் நம்ம இன்னும் போகலையா? நானும் அப்படிதான் சின்ன பொண்ணு கனவு கண்டேன். எனக்கும் அந்த மாதிரி தான் கனவு வந்துச்சு. ஷப்பா, அதான் கனவுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. ரெண்டு பேரும் முழிச்சுக்கோங்க, சீக்கிரம் போவோம். பெரியம்மா, எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. இருட்டா வேற இருக்குது பெரியம்மா. புரியுதுமா, எனக்கும் பயமா தான் இருக்கு. இங்கேதான் உங்க அம்மாங்கெல்லாம் இருப்பாங்க. வா நம்ம அவங்க கூட போயிட்டோம்னா கொஞ்சம் தைரியமா இருக்கலாம்ல. அதுக்கு பேசாமல் நம்ம வேற யாராவது வீட்டுக்காவது போயிருக்கலாம். சொல்றது கரெக்டு தான். ஆனா எல்லாரும் இங்க இருக்காங்களே, யார் வீட்டுக்கு போறது? ஆமாம், அதுவும் சரிதான் பெரியம்மா. ஐயோ பெரியம்மா, பேய் பேய். ஐயோ சந்தியா, ஓடு ஓடு வா. எப்பா பேய் பின்னாடியே வரல. இவங்கள தேடி வந்து நம்ம பேய்கிட்ட மாட்டிக்குவோம் போலயே. அதுவும் இவளை வேற கூட்டிட்டு வந்திருக்கோம். கடவுளே நீதாப்பா எங்களை காப்பாத்தணும். பெரியம்மா, பேயெல்லாம் இருக்கு பெரியம்மா. இனியாச்சும் நம்ம திரும்ப போயிடலாமே. சுடுகாட்டில் பேய் தான் இருக்கும், பின்ன என்ன இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தியா. நம்ம தான் சோனியை விளக்கணையாமல் பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கோம்ல. அதனால பேய் எந்த தொந்தரவும் பண்ணாது. இன்னும் சுடுகாட்டில் வீடெல்லாம் இருக்குது. ஒருவேளை இங்கே தான் இருப்பாங்களோ? சரி கூப்பிட்டு பார்ப்போம். லட்சுமி, லட்சுமி. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா வெளியே. லட்சுமி, லட்சுமி. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா வெளியே. எங்க அக்காவும் சந்தியாவும் கூப்பிடுற மாதிரி இருக்கே. ஆமா ஆமா, அவங்க குரல் தான் கேக்குது. சரிவா வெளியே போய் பார்க்கலாம். ஒருவேளை பேய் தான் அவங்க குரலை கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? பேயே வந்து கூப்பிட்டாலும் வெளியே போய் தான் ஆகணும். டைரியை வச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டாமா? ஆமால, அது வேற இருக்கா இன்னும். எந்திரிங்க போலாம். ராணிக்கா, நீ தான் கூப்பிட்டியா? இங்க என்ன பண்ற? சந்தியா வேற கூட்டிட்டு வந்திருக்க. உன்னை விளக்கணையாம வீட்டுல தானே பாத்துக்க சொன்னேன். நாங்க என்ன வேணும்னே வருவோமா? கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. பிள்ளைங்களே அதையோ பார்த்து பயந்து வந்திருந்தாங்க. அதனாலதான் நான் கதவு திறந்து பார்த்து நாங்க ரெண்டு பேரும் வெளியே மாட்டிக்கிட்டோம். வேற எங்க போறது சொல்லு? அதனாலதான் இங்க வந்தோம். ராணிக்கா, எங்க வீடு பக்கத்து வீடு தான். எங்க வீட்டுக்காரரும் பையனும் வீட்டுல தான் இருக்காங்க. அங்க போயிருக்கலாம்ல. ஆமா வசந்தி, ஆனா நீங்கெல்லாம் இங்க இருக்கும்போது நான் எப்படி போறது? சரி அதை விடுங்க. டைரிலாம் வச்சிட்டீங்களா? வீட்டுக்கு போலாமா? எங்கக்கா வச்சோம், அதுக்குள்ள மழை வந்துருச்சு. மழை வந்து டைரியை நினைச்சிருமோன்னு இந்த வீட்டுக்குள்ளதான் இவ்வளோ நேரம் இருந்தோம். இப்பதான் டைம் ஆயிருக்கும். இனிமேல் தாக்கா போய் வைக்கணும். அப்படியா? இன்னும் வைக்கலையா? நான் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். சரி வாங்க போலாம் வச்சுட்டு. சந்தியா எங்க கூடயே இருக்கணும், என்ன எங்கேயும் போயிடக்கூடாது. சரிங்கம்மா, நான் போக மாட்டேன். என் கூடவே இருங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வர வழியில் பேயெல்லாம் இருந்துச்சும்மா, மரத்து மேலே உட்காந்துருந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தியா. சரி எப்படியோ வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். நீ ஆளோடவே வா, தனியாக எங்கேயுமே போயிடக்கூடாது. யாரும் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கக்கூடாது, சரியா? ஆ சரிங்கம்மா. சரி போதும் போதும், நடங்க எல்லாரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன என் ஸ்டோரிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
அப்படி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் 2 எபிசோடில் இந்த ஹாரர் ஸ்டோரி முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹாரர் ஸ்டோரி ஏதாவது இப்படி கொண்டு போகணுன்னு சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் ஹாரர் ஸ்டோரி இல்லைனா லவ் ஸ்டோரியான கமெண்ட் பண்ணுங்கள்.